ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்டி மசாலா சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் இதுதான். நம்ம வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலாவும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். இந்த கறியில் புளிக்குழம்பு, சாம்பார் தூள், அப்புறம் முட்டை மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, என்ன மசாலாஸ் இருந்தாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். நான் மேகி மசாலா கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை கொடை மிளகா, 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் எல்லா மசாலாஸ்லேயும் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா சூடானோடனே ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இவ்வளோ மசாலா சேர்த்துறமே இதில் காரம் ஜாஸ்தி ஆயிருமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 2 டீஸ்பூன் ஒரு குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா அதை நம்ம மற்ற மசாலாஸ்லையெல்லாம் 1/4 டீஸ்பூன் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசம் சுத்தமாகவே போயிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா மசாலாஸ் தீஞ்சு போயிடும். அப்போ டேஸ்ட்டே மாறிடும் நமக்கு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கனை சேர்த்திட்டு இதையும் நல்லா மசாலாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்னும் உப்பு சேர்த்தலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, அப்புறம் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கறி சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே யம்மியான ஒரு கறின்னு சொல்லுவேன் நான். இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்தோடனே நம்ம குடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். குடமிளகா ஆரம்பத்துலேயே சேர்த்தக்கூடாது, ரொம்ப கொலன்னு வெந்து போயிடும். இப்போ நம்ம சிக்கன் வெந்த உடனே சேர்த்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். சிக்கனில் குடமிளகா சேர்த்தும் போது சிக்கனோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம குடமிளகா சேர்த்துறோம். எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸஸ் சேர்த்த போகிறோம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப உங்களுக்கு கிரேவி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் செமி கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன். அதில் எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் 1 மினிட் நல்லா ஹையில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம மல்டி மசாலா சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.